ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சினிமா அப்டேட்ஸ் வித் மீ ஆர்ஜே சபரி சிவா. ஸோ இன்றைக்குமே நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்களை பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அவரோட ஃபைட் சீன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அவரோட ஃபைட் சீன் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ட்ரெயின்லாம் நிறுத்தலான்னு போனாங்க. பட் ட்ரெயின் நிறுத்த முடியாமல் அந்த ட்ரெயின் அவங்களே அடித்து கொள்கிற அளவுக்கு தான் போயிருக்கு. பட் ஆனால் இப்போ அவர் அடுத்து என்ன படம் பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயப்பட்டி ஸ்ரீனுராவ் இருக்கார்ல, அவரோட சேர்ந்து தான் வந்து அடுத்த படம் பண்ண போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க பண்ண அகண்டா அப்படிங்கிற அந்த படம் வந்து செம்ம ஹிட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வரைக்கும் பாத்தீங்களா தெலுங்குல அந்த ரூரல் ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து 100 crore கலெக்ஷன் பண்ணி செம்ம ஹிட் ஆனது. இப்போ திருப்பி இவங்க 2 பேர் பண்றாங்க அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 Reels ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் 4வது வாட்டி கூட்டணி அடைஞ்சது நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் தெலுங்குல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா வேதா அப்படிங்கிற இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸும். வேதா வந்து யாரோட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜான் ஆபிரகாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மூவி தான். அவர் வந்து லாஸ்ட்டாக என்னடா படம் பண்ணார்னு கேட்டிங்கன்னா, பத்தான் அப்படிங்கிற படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணார் நம்மளோட எஸ்ஆர்கேக்கு அகேனிஸ்டாக. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வில்லன் ரோலுமே. அந்த படமே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இவரோட ரோல் வந்து தனியாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிக்கிற ஒருத்தர் தான் வந்து நம்மளோட ஜான் ஆபிரகாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, August 15 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் லீட் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான் ஆபிரகாம், நம்மளோட தமன்னா, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டேரக்ஷன் நிக்கில் அத்வானி தான் பண்ணுறாரு. அன்புஷ்ட் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு. எனக்கு பர்சனலி அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் அப்படிங்கும் போது எனக்கு இந்த படத்து மேலே ஒரு ஹைப் இருக்குது. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ ஸ்டுடியோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் August 15 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால சிங்கம் ரிட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்களா. ஸோ அந்த படம் வந்து இந்த August 15 ரிலீஸ் ஆகுது. மேபி அதுக்கப்புறம் தீபாவளி இல்லை அடுத்த பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்மளோட சிவகார்த்திகேயன் பற்றின அப்டேட் தான். ஸோ SK23 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அண்ட் இதோட ஷூட்டிங் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஹைப் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது மூலியமாகவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹைப் இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்ன புதுசாக அப்டேட் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துப்பாக்கி படத்தில் ஒருத்தர் வில்லனா பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, விதுத் ஜமால். அவர் வந்து திருப்பி வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட இந்த படத்தில் வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. ஸோ நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக அவர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ திருப்பி இதே படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அகேனிஸ்டாக எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹைப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ ஆல்ரெடி சிங்கிள் ஹீரோவாக நிறைய பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். பட் இருந்தாலும் நம்ம ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் அகேனிஸ்டாக வில்லனா பண்ணுறாருன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ரோல் வந்து செம்மையாக இருக்கும்ல. அதனால தான் வந்து இந்த படத்துக்கு மேலே ஒரு ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன், விதுத் ஜமால், ருக்மணி வசந்த் இவங்கெல்லாம் வந்து லீட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட மியூசிக் வந்து நம்மளோட ராக் ஸ்டார் அனிருத் தான் பண்ணுறாங்க. அண்ட் டைரக்ஷன் ஏஆர் முருகதாஸ். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்ததா பௌகின் விழா அப்படிங்கிற இந்த படத்தை பற்றின அப்டேட் தான். ஸோ இந்த படம் வந்து யாரோட மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு டேரக்டரோட மூவி தான். அமல் நீரட் பீஷ்மா பர்வம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருப்பாரு. அவரோட படம் தான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். பட் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்தது. பட் இதோட ஸ்டார் கேஸ்ட் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ கச்சிகோ போபன் வந்து பண்ணுறாரு. அண்ட் செகண்ட் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்மளோட ஃபகத் ஃபாசில் பண்ணுறாரு. அண்ட் தேர்ட் வந்து சுஃப்ரிதீன் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து ஸ்ரீனிதா அப்படிங்கிற இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வந்து சுஷின் சாயம் தான் பண்றாரு. ஆல்ரெடி ஆவேஷம் அப்படிங்கிற படத்தில் ஒரு செம்ம ஹிட் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபகத் ஃபாசிலுக்கு. அவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா, இந்த படம் எடுத்ததுன்னு தெரியல, இந்த படத்தில் உள்ள ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஒரு அப்டேட்டை விட இந்த படம் October 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி மலையாளத்தில் எல்லாமே 100 crore மூவிஸ். கண்டிப்பாக இந்த படம் 100 crore வந்துருங்கிறது இந்த ஸ்டார் கேஸ்ட் மூலியமாகவே தெரியுது. அடுத்ததான் நம்மளோட லெஜண்ட் கவுண்டமணி சார் பற்றின ஒரு அப்டேட்டாக. ஸோ லெஜண்ட் கவுண்டமணி சார் வந்து நம்ம ஆல்ரெடி அவரோட நிறைய காமெடிஸ்லாம் கேட்டு அவரோட காமெடிஸ் மூலமா இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் நம்ம கலாய்க்குன்னு தோணவே அவரோட கவுண்டர்ஸாக நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் காமெடி மூவிஸ்லாம் பண்ணாமல் இப்போ தனியாகவே வந்து லீட் பண்ணுற மாதிரி நிறைய மூவிஸ் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் லுக் தான் வந்து விட்டுருக்காங்க. அந்த படத்துலோட போஸ்டர் லுக்கிலே தெரியுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சர்காஸ்டிக் ட்ராமா ஆஃப் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூவி அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தோட
டைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய மீம்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்டமணி சார், யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், தம்பி ராமையா, மாரிமுத்து, சிங்கமுத்து அப்படிங்கிற இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நமக்கு பிடிச்ச பெரிய பெரிய காமெடி ஆக்டர் சொல்லலாம். அண்ட் இதோட டைரக்ஷன் சாய் ராஜகோபால் ஆல்ரெடி கிச்சா வயசு 16 அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தவர் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்ததா குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ நம்மளோட குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதை வந்து நம்ம எப்படி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித் வந்து சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. இதில் வந்து என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான குத்து சாங் ஒன்று எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் நிறைய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்மளோட அஜித் கேரியரில் ஒரு செம்ம பெஸ்ட்டான மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அஜித் சார் வந்து ஷூட்டிங்கில் நான் சிரிச்சு அதிகமாக பார்த்ததே இல்லை. பட் அவர் எடுக்கிற எல்லா போஸ்டர்லையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த மாதிரி வந்து அவரோட லுக்கும் சரி, அவரோட கெட்டப்புமே சரி, நம்மளோட ஆதிக்கு வந்து ஃபேன் பாய்ங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹைப் மெட்டீரியல் வந்து நம்ம குட் பேட் அக்லியில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னடா செகண்ட் ஷெடியூல் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, விடாமுயற்சியில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இதோட செகண்ட் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் 2025க்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். அடுத்ததா நம்மளோட கவின் பத்தின அப்டேட் தான். ஸோ கவின் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, அது வந்து செம்ம ஹிட்டே. இப்போ கவின் வந்து எங்கே போனாலும் அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷினாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட வேல்யூ வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் மூலியமாகவும் சரி, அவர் வந்து ஃபேன்ஸ்ட காட்டுற ஒரு சின்ன சின்ன பாசமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ இருக்க ஆடியன்ஸ்ட்டு அவரோட பல்ஸ் மீட்டரை வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிட்டாரு. ஆடியன்ஸோட பல்ஸ் மீட்டர் பிடிச்சனால அவர் எடுக்கிற மூவிஸுமே சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மூவிஸில் பர்ஃபார்ம் பண்ணுற விதமுமே சரி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவர் என்னென்ன படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளடி பகர் அண்ட் கிஸ் அப்படிங்கிற 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு. இதில் பிளடி பகர் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் கிஸ் வந்து கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கவினுக்கு பேக் டு பேக் ரிலீஸ் இருக்கிறதுனால அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். இதே மாதிரி உங்களை நாளைக்கு நிறைய சினிமா அப்டேட்ஸோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்க ஆர்ஜே ஷபரி சிவா. பை.